அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம், காஞ்சிபுரம் மற்றும் தாம்பரம். அடுத்து நம்ம மூன்றாவதா பார்க்கக்கூடிய வம்சம் துக்ளக் வம்சம். இதுல 3 முக்கியமான அரசர்கள் நம்ம பார்க்கணும். அதுல முதல்ல பார்க்க வேண்டிய யாருன்னா கியாசுன் துக்ளக், அடுத்து முகமது பின் துக்ளக், அடுத்து ஃபெரோஸ் துக்ளக்க பார்க்கணும். இதோட காலகட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1320 to 1414 பார்க்கணும். இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய அரசர் கியாசுன் துக்ளக். இவர்தான் துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவர், ஃபவுண்டர் ஆஃப் தி துக்ளக் டைனாஸ்டி அப்படின்னு. ஆக்சுவலா இதோட இயற் பெயர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காசி மாலிக், அது அவருடைய இயற்பெயரா இருக்கும். இந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சட்ட தொகுப்பு, குறிப்பா என்ன அந்த லெஜிஸ்லேஷன், இந்த ப்ரெபர்டுன்னு சொல்லுவோம், அந்த சட்ட தொகுப்பு இவருடைய காலத்தால் அப்படின்னா உருவாக்கப்பட்டது. அந்த டெல்லி சுல்தான முக்கியமான அந்த சட்டங்கள் சார்ந்த அந்த ஒரு தொகுப்பு இவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டு. அடுத்தது எளிய விவசாய கொள்கையை என்னன்னா இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஆல்ரெடி முகமது துக்ளக் வந்து நான் தக்காவை கடன் அறிமுகப்படுத்திருப்பாரு. அலாவுதீன் கில்ஜி நிலங்களை அளவீடு செய்து என்ன அப்படின்னா அவர் நியமிச்சுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த விவசாய கொள்கை ரொம்ப எளிமையா உருவாக்குனது யாரு பார்த்தா எவ்வளவு கொஞ்சம் முன்னெடுப்பு எடுத்திருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அலாவுதீன் கில்ஜியால் அறிமுகப்படுத்தப்பட்ட அஞ்சல் துறையை என்னதுங்க பின்னாடி வந்தவங்க கிடப்பில் போட்டிருந்தாங்க. அதை மீண்டும் புதுப்பித்து என்ன அப்படின்னா அதை கம்யூனிகேஷன்ஸாக டெவலப் பண்ணது யாரு பார்த்தா நம்ம கியாசுன் துக்ளக். இவர் உருவாக்கிய நகரம் இது இந்த டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் உருவாக்கிய நகரம் துக்ளகாபாத் அப்படின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் துக்ளகாபாத் அப்படின்னா நம்ம ஞாபகம் வரது முகமது துக்ளக் அல்ல ஃபெரோஸ் துக்ளக் தான் இருக்கும். ஆனா அந்த நகரத்தை உருவாக்கியவர் இந்த துக்ளக் தோற்றுவித்த கியாசுன் துக்ளக் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த அலாவுதீன் கில்ஜிக்கு வந்து பார்த்தா அந்த ஜலாலுதீன் கில்ஜி படையெடுத்து நிறைய செல்வங்களை கொடுத்து என்ன அப்படின்னா நம்ம நிறைய அவங்க நகரங்களை டெவலப் பண்ணிருப்பாங்க பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்ளகாபாத் ஆக்கிரமணத்துக்கு உருவாக்க முக்கியமான காரணம் அந்த வாராங்கல் படையெடுப்பு. அந்த படையெடுப்புக்கு எல்லாம் தலைமை ஏற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசாக இருந்த இந்த ஜீனா கான் அல்லது ஜானா கான் சொல்லுவோம். அவர் தான் அங்க படையெடுத்து போயிட்டு அந்த எங்க அங்க ஆட்சியில் யாரா இருக்காருன்னு பார்த்துட்டா 2ஆம் பிரதாபருத்ரதேவன் தான் இருப்பாங்க. நம்ம முன்னையும் பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா அந்த வாராங்கல் பகுதி, இங்க இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் வாராங்கல் பகுதி. இது தேவகிரி யாதவ் அப்படின்னு பார்த்திருப்போம். இங்க துவாரசமுத்ரா இங்க மாதிரியா. அப்ப இந்த வாரங்கல் பகுதியை சார்ந்த என்ன அப்படின்னா இந்த பகுதியில் ஆட்சி பண்றது தான் இந்த பிரதாபருத்ர தேவன். இங்க படைப்பாரு. இந்த பகுதிக்கு அவருக்கு சுல்தான்பூர் என்ற அந்த பெயரும் அவர் வைக்கிறாரு. 1924 வங்காள படையெடுப்பை அந்த விஷயம் கொண்டாடும் விதமாக தனது தந்தையை அவர் அழைக்கிறாரு. அழிச்சன்னா ஒரு பெரிய ஒரு பந்தல் ரெடி பண்ணி அந்த பந்தல சரிய வச்சு தன் தந்தையை வஞ்சகமாக கொலை செய்தா சில குற்றச்சாட்டுகள் அவர் மேல உண்டு. பல்வேறு முரண்பட்ட கருத்தில் காணப்படுது. ஆனா எப்படி அலாவுதீன் கில்ஜி வஞ்சகமாக தனது மாமனாரை கொலை செய்தாரோ அதே மாதிரி தனது தந்தையை அந்த டெல்லி சுல்தான் ஆட்சிக்காக யாரு வந்து வஞ்சகமாக கொலை செய்யறான்னு பார்த்தா நமக்கு வந்து இந்த முகமது பின் துக்ளக் தான் பண்ணிருப்பாரு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு வழி என்ன அப்படின்னா இப்போ முகமது துக்ளக் வந்து ஆட்சிக்கு வந்துருவாரு. யாரு கியாசுன் துக்ளக் வீச்சு எடுத்து ஆட்சிக்கு வந்துருவாரு. இப்போ நம்ம முக்கியமான ஆளுவை யாரு பார்க்கணும்னா முகமது பின் துக்ளக். இந்த காலகட்டம் 1335 to 1351 அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட இயற்பெயர் அப்படி என்ன பார்த்தோம்னா பக்ருதீன் முகமது ஜீனா கான். பக்ருதீன் முகமது ஜீனா கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சுருக்கமா ஜீனா கான் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. டெல்லி சுல்தான் வம்சத்திலேயே ஒரு சிறந்த இலக்கிய மற்றும் தத்துவ கல்வியில் தேர்ச்சி பெற்ற ஒரே அரசர் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான். நிறைய படிச்சிருப்பாரு. இவருடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு சிந்தனையா அப்படின்னா ஒரு நீண்ட கால ஒரு இலக்கை வச்சு பண்ணிருப்பாரு. ஆனாலும் என்ன இவருடைய பல்வேறு செயல்கள் மிகப்பெரிய தோல்வியிலே சந்திக்கும். நம்ம என்னென்ன அப்படி நடவடிக்கை அவர் பண்ணியிருப்பாருன்ற நம்ம டீட்டெயிலா உள்ள பார்ப்போம். சிறந்த இலக்கிய சமயம் மற்றும் தத்துவ கேள்விகளில் தேர்ச்சி பெற்ற ஒரே டெல்லி சுல்தான்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முகமது துக்ளக் தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அஜ்மீர்கள் இருக்கும் இல்லையா, இந்த அஜ்மீர்ல காணப்படக்கூடிய அந்த முனுருதி சிஷ்டி, இந்த சூபி துறவி இருப்பாரு. முனுருதி சிஷ்டி கல்லறைக்கு சென்ற முதல் சுல்தான் இவராக தான் இருப்பார். மதப்பற்று அவர்களுக்கு காணப்பட்டிருக்கு. குறிப்பா நம்ம இவரோட விஷயத்தை என்னுடைய நிர்வாக முறையை நம்ம பார்க்கணும். இந்த நிர்வாக முறையை பொறுத்த வரைக்கும் முன்னெல்லாம் அந்த செய்த அந்த சாதனைகள் இல்லை என்ன அப்படின்னா அவருடைய அந்த நிர்வாகத்தை வந்து சுருக்கமா கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவருடைய அந்த செயல்பாடுகளை வரிசைப்படுத்த சொல்லி என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எலாபரேட்டா போறாங்க. பல்வேறு நிகழ்வுகளை கொடுத்துட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லி வைப்பாங்க. அதுல முதல் விஷயம் பார்த்தோன்னா இங்க வந்து நிர்வாக முறைகள் நம்ம பார்க்க போற விஷயம் வரி விதிப்பு. ரெண்டாவது பார்த்தோன்னா தலைநகர மாற்றம். மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் கரன்சி சிஸ்டம் சொல்லுவாங்க, அடையாள நாணய முறை. அது எந்தெந்த வருஷம் அப்போ இவர் 1325 தான் உள்ள ஆட்சிக்கு வராரு. 25 இவர் ஆட்சிக்கு வராரு. வந்த உடனே அடுத்த வருஷம் என்ன பண்ணாரு, தோ பகுதியில வரி இருப்பார்.
ஸோ என்ன அப்படின்னா தோஅப்ன்றது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற விவசாயிகள் மீது இவர் வரியை டேக்ஸ் பண்ணுவாரு. ஸோ தோஅப்னா என்ன சார் அப்படின்னா, முதல்ல தோஅப்ன்றது 2 ஆறுகளுக்கு இடைப்பட்ட ஒரு வளமிக்க சமவெளி தோஅப் பகுதி சொல்லுவோம். ஸோ குறிப்பா இங்க பாத்தீங்கன்னா இவர் எங்க டேக்ஸ் போடுறா அப்படின்னா, நமக்கு இங்க கங்கை நதி வரும். இங்க கங்கோத்திரி கங்கை நதி, இங்க யமுனோத்திரி என்ன பார்த்தீங்கன்னா யமுனை நதி வரும். யமுனோத்திரியில யமுனை நதி உற்பத்தி ஆகும். இந்த கங்கைக்கு யமுனைக்கு இடைப்பட்ட இந்த பகுதியில தான் என்ன அப்படின்னா இவரு மிக அந்த பெரிய டாக்ஸ் வழிபடை. காரணம் மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த பகுதிகளில் நிறைய வண்டல் மண் கிடைக்கும். குறிப்பா பார்த்தீங்கன்னா வளமிக்க சமவெளி, அதிகமான விவசாயம் செழித்து காணப்படுகிற பகுதியா இருக்கும். ஸோ அப்போ அந்த பகுதியில டாக்ஸ் போட்டா அங்கிற மக்கள் ஈஸியா கட்ட முடியும் அப்படின்றது அவர் என்றாரு. நல்ல சிந்தனை தான். ஆனா அவர் அந்த டாக்ஸ் விதித்த அந்த காலகட்டத்துல மக்கள் கொஞ்சம் சிரமத்துக்கு உள்ளானதா இருப்பாங்க. விவசாயம் பண்றதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் என்ன அப்படின்னா பஞ்ச நிலையில் காணப்பட்டதாக சொல்லப்படுது உண்டு. ஸோ அப்போ தோஅப் பகுதியில் கங்கை மற்றும் யமுனை நதியில் இடைப்பட்ட அந்த வளமிக்க சமவெளியில இவர் டாக்ஸ் போறாரு. ஸோ அப்போ மக்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ மக்கள் விவசாயம் என்ன அப்படின்னா வேளாண் முடிவு பண்ற நேரத்துல இவர் ஒரு துறையை உருவாக்குறாரு. அந்த துறை தான் வேளாண் மேம்பாட்டிற்காக இவர் உருவாக்கிய தனித்துறை திவானி இ ஹமீர் கோகி. இது பர்டிகுலர் எக்ஸாம்பிள் கேட்பாங்க தனிப்பட்ட முறையில் கொடுத்துட்டு. திவானி இ ஹமீர் கோகி என்பது எதற்கான துறை அல்லது உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ பேசிக்கா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு வேளாண் துறை கொண்டு வந்தவர் முகமது துக்ளக். எதுக்காக கொண்டு வராரு அப்படின்னா, அந்த வேளாண்மையை மேம்படுத்தும் விதமாக மக்கள் அந்த டாக்ஸ் ஈஸியா கட்டுறதுனா ஒரு துறையை உருவாக்குறாரு. துறையை உருவாக்கி அந்த துறையின் கீழே என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தக்காவி என்ற கடன், அது வேளாண் கடன், இன்னைக்கு கூட்டுறவு கடன் கொடுக்குற மாதிரி அப்போ வேளாண்மைக்காக அந்த மக்கள் அந்த மானியங்கள் பெறக்கூடிய வகை தான் அந்த தக்காவி கடன் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன அப்படின்னா அந்த கடனை கொடுத்து அதன் மூலியமா வரக்கூடிய அந்த வருவாய் விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வேளாண்மை கொண்டு வரணும். அந்த வேளாண்மை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இவர் போடக்கூடிய அந்த டாக்ஸ் அப்படின்னா அதை சேர்த்து கட்டுற மாதிரி என்ன ஒரு சிஸ்டம் தான் இந்த தக்காவை கடன் முறை. ஆனாலும் பெரிய அளவில் என்ன அப்படின்னா மக்களுக்கு என்ன அப்படின்னா இதுல பயன் எதுவுமே ஏற்படவில்லை. ஆனால் மக்கள் என்ன பண்றாங்க, மீண்டும் அந்த விவசாய தொழிலை கைவிட்டு என்ன அப்படின்னா அந்த பெட்டி படிக்க தூக்கிட்டு வேற ஊருக்கு போதா சொல்லுவது உண்டு. ஸோ அப்போ இந்த முறையும் என்ன அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியில முடியுது. குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இந்த தோஅப் வரி ஒரு பெரிய தோல்வி. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த துறை என்ன துறை, அது கீழே கொண்டு வந்த கடன் எந்த கடன், கொண்டு வந்தவர் யார், அது பார்க்கணும். ஸோ இதை தவிர இந்த டெல்லியில பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு வேளாண் ஒரு பண்ணை ஒன்று உருவாக்கி இருப்பார். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இது பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்ததான் 2வது முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கைன்னு பார்த்தா தலைநகர் மாற்றம். ஸோ இந்த தலைநகர் மாற்றத்தை அவர் ஏன் ஏற்படுத்துறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்திய துணைக்கண்டம் முழுவதும் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி. ஏன்னா அப்போ இவருடைய பரப்பளவு அலாவுதீன் காலத்துல ரொம்ப பெருசான முழுமையா இருக்கு இந்தியாவோட பரப்பளவு. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இவர் தலைநகரத்தை மாற்றணும் போறாரு. இப்ப இவர் இங்க இருக்கிறதுக்கு பார்த்து நமக்கு டெல்லியில தான் இருப்பாரு. ஸோ அப்போ இந்திய துணைக்கண்டம் முழுவதும் ஒரு அரசியல் ஒற்றுமை ஏற்பட மக்களிடம் ஒருங்கிணைக்கும் நோக்கில நிர்வாக வசதிக்காக என்ன பண்றாருன்னா இவர் தலைநகரத்தை மாற்றாரு. குறிப்பா இங்கிருந்தே ரொம்ப தொலைவில் இருக்கிற அந்த தென்னிந்திய பகுதியிலே அவரால் என்னதுன்னா பிரிக்க அந்த நிர்வாகத்துக்குள்ள கொண்டு வர முடியல. ஸோ அதனால என்ன அப்படின்னா இவர் இந்தியாவின் மைய பகுதியான இங்க இருக்கக்கூடிய தேவகிரிக்கு மாத்தலாம் அப்படின்னா இவர் முடிவு பண்றாரு. தேவகிரிக்கு மாத்தலாம், டெல்லி டு தேவகிரிக்கு மாத்தலாம் அப்படின்றத. ஸோ அப்போ இந்தியாவின் மையப்பகுதி தேவகிரிக்கு தலை மாற்றார். ஸோ அப்போ இங்கிருந்து இது வரைக்கும் என்ன அப்படின்னா இவர் ஹெட் குவார்டர்ஸை மாத்துறாரு. ஹெட்குவார்டர்ஸ் இங்கிருந்து வரைக்கும் மாத்துறாரு. எந்த வருஷம் 1327 தலைநகரம் மாற்றக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்ல, இந்த தேவகிரிக்கு என்ன பண்றாரு, தௌலதாபாத் அப்படின்ற பெயர் சொல்றாரு. தௌலதாபாத். இந்த தௌலதாபாத்துக்கு தற்போது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவுரங்காபாத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவுரங்காபாத். ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா முதல் வருஷமா 1327 ஹெட்குவார்டர்ஸை சேஞ்ச் பண்றாரு. ஸோ டெல்லி டு தேவகிரி கிட்டத்தட்ட பார்த்தா இந்த டிஸ்டன்ஸ் 1500 கிலோமீட்டர் இருக்கும். 1500 கிலோமீட்டர் இருக்கும். ஒரு 40 நாட்கள் நடன மக்கள் ரொம்ப சிறுதல் இல்லாம கடந்து வராங்க. ஸோ அவர் மட்டும் வரல, அவருடைய குடும்பம், அப்புறம் காணப்பட்ட உலமாக்கள், குறிப்பா அத்தனை மக்களும் என்ன அப்படின்னா இங்க டெல்லியில இருந்து இங்க தேவகிரிக்கு போங்க அப்படின்னு அவர் ஆணையிடுறாரு. ஸோ இடையில சில பேர் என்ன அவர் என்ன இங்க அவருக்கு தெரியாம ஓலி மடிஞ்ச உடனே அவங்க இருக்கிற அந்த மரத்துல என்ன அப்படின்னா அவங்க என்ன அந்த ஹேங்கிங் தூக்கு போடக்கூடிய அந்த நிர்பந்தத்துக்கு மக்கள் உண்டானாங்க. கூட சொல்லுவாங்க ஒன்பது டெல்லி காலியாக கைவிடப்பட்டது, டெல்லி காலியாக கைவிடப்பட்டது, ஆனால் குறைந்த அளவு மக்களுடனே காணப்பட்டதாக இருக்கும். ஒரு பூனை நாய் கூட அவரை விட்டு வைக்கல. எல்லாரும் என்ன பண்றாரு, கண்டிப்பா நீங்க தேவகிரிக்கு போகணும்னு சொல்லி அப்படின்னா
குருடர்கள், ஊனமுற்றோர்களையும் அவர் விட்டு வைக்கவில்லைன்றதுங்க ரொம்ப ஆதங்கத்தோட இந்த இவன்பதா தன்னோட குறிப்புல பதிவிட்டிருப்பாரு. ஸோ அப்போ என்ன விளைவுகள் ஏற்பட்டது இதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார பின்னாடி மிகப்பெரிய எக்கனாமிக் என்ன அப்படின்னா அந்த ரிஜன் ரொம்ப வீழ்ச்சி சந்திருச்சு. முக்கியமா பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் ஒரு முஸ்லீம் பண்பாடு உருவாக காரணமா இருந்துச்சு. நிறைய பேர் முஸ்லீமுக்கு மதம் மாற்றப்பட்டார்கள் அந்த முகமது பின் துக்ளக் கீழ் நோக்கி வந்ததுனால. சரி, ஓகே, என்னோட மக்கள் நீங்க என்ன குடிபெயர ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு 2 வருஷம் கழிது 1328 என்ன அப்படின்னா இங்கிருந்து மீண்டும் அந்த டெல்லியை என்ன அப்படின்னா அந்த வட இந்திய பகுதிகளுக்கு நிர்வாகம் ரொம்ப கடினமா இருக்குன்னு நினைச்சு என்ன அப்படின்னா மீண்டும் தலைநகர மாற்றலாம் அப்படின்னா இங்கிருந்து என்ன அப்படின்னா மறுபடியும் இங்க போறார் 1329 என்ன அப்படின்னா மீண்டும் தலைநகரத்தை தேவகிரி டு டெல்லிக்கு மாத்துறாரு நம்ம முகமது பின் துக்ளக். ஸோ மக்கள் மறுபடியும் என்ன அப்படின்னா இங்க எல்லா அந்த பெட்டி பிடிக்கெல்லாம் தூக்கிட்டு மறுபடியும் டெல்லிக்கு போறாங்க. ஸோ அதனால மன்னன் மீது மக்கள் ரொம்ப என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு இக்கட்டான நிலையும் மன கசப்புல இருக்காங்க. ஸோ ஒரு முரண்பாடான ஒரு முடிவுகள்ல என்ன இருக்கக்கூடிய ஆளா யார் இருக்கா அப்படின்னா முகமது துக்ளக்கா இருக்காரு. ஸோ வேற இரண்டாவதும் என்னோட மிகப்பெரிய தோல்வி. ஸோ முதல்ல தோவா பறிவெடுப்பு மிகப்பெரிய தோல்வி, தலைநகர் மாற்றம், ஒரு முரண்பாடான அந்த முடிவுகளால மக்கள் பெருத்த ஏமாற்றம் மேற்கொண்டாங்க. ஸோ மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடையாள நாணய முறை, அதாவது டோக்கன் கரன்சி சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ இது எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேவகிரி டு டெல்லிக்கு போன அதே வருஷம் 1329 இந்த ஒரு முயற்சி அவர் மேற்கொள்றாரு. ஏன் இது மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 14th செஞ்சுரியில 14ஆம் நூற்றாண்டுல பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுக்கவே தங்கம் குறிப்பா வெள்ளிக்கு ரொம்ப அதிக தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அந்த வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம செப்பு நாணயம் வெளியிடலாம். இது இவர் பெருசா அப்படிங்க புதுசா கொண்டு வரலாம் கூட, இது ஏற்கனவே சீனா மற்றும் ஈரான் நடைமுறையில் இருந்த விஷயம் தான். காரணம் 14 வெள்ளி தட்டுப்பாடு. அப்ப என்ன பண்ற அப்படின்னா அந்த குறிப்பா அந்த சீனாவில் பார்த்தீங்கன்னா குப்லாய் கான் இருப்பாரு, அவர் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை இங்கேயும் ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா இந்தியாவிலுமே மிகப்பெரிய அந்த வெள்ளிக்கு தட்டுப்பாடாக இருக்குன்றத இவர் யோசிச்சு ஒரு தொலைநோக்கு சிந்தனையை அதை கொண்டு வந்திருப்பார். ஸோ தங்கம் வெள்ளி நாணயங்களுக்கு பதிலாக செப்பினாலான அந்த நாணயங்களை வெளியிட முடிவு செய்யறாரு. ஆனா என்ன அப்படின்னா இந்த நாணயம் குறிப்பா அந்த செப்பு நாணயம், செப்பு அந்த உலோகம் மன்னருக்கு மட்டும் கிடைக்கல, இந்தியா முழுக்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே என்ன அந்த நாணயங்கள் ஈஸியா கிடைக்க ஆரம்பிக்குது. குறிப்பா அந்த செப்பு உலோகம் எல்லாரும் கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன விளைவு ஏற்படுது பார்த்தோம் அப்படின்னா கள்ள நாணயம் அச்சிடக்கூடிய தொழிற்சாலையா எல்லாமே உருவாகுது. அதாவது சொல்லுவாங்க பராணி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு குடிசையுமே நாணய தொழிற்சாலையாக மாறியது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு என்ன செலவுக்கு வேணுமோ அது என்ன அவங்களே அதை அச்சிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ கள்ள நோட்டு ரொம்ப அதிகமா என்ன அப்படின்னா போடங்க ஆரம்பிக்கிறீங்க. இதுவும் பொருளாதாரத்தை வீழ்ச்சி நோக்கி சந்திக்க மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. ஸோ அப்போ இவர் கொண்டு வந்த விஷயம் நல்ல விஷயம் தான். அடையாள நாணய முறைனா என்ன அப்படின்னா அந்த நாணயம் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாணயத்தோட எடை, அந்த தரத்தினோட அந்த எடையை பொறுத்து அதோட மதிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அது எல்லாத்தையும் நீக்கிட்டு தங்கம் வெள்ளின்றது கிடையாது, செப்பு நாணயம் அதுல இருந்து ஒரு அடையாளம் விட்டு பயன்படுத்துற முறை தான் அடையாள நாணய முறை. ஸோ அது நல்ல விஷயமா இருந்தா கூட என்ன அப்படின்னா அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா மாறதுனால அது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சது. ஸோ ஒவ்வொரு குடிசையும் நாணய தொழிற்சாலையாக மாறியது அப்படின்னு சொல்லியிருப்பார். இல்ல இவர் மட்டும் தான், ஹெட்விஸ் தாமஸ் இருப்பாரு, இவர் தான் என்ன சொன்னார் அப்படின்னா இவரு கரன்சி ரீஃபார்ம் பிரின்ஸ், அதாவது நாணய சீர்திருத்த இளவரசர் அப்படின்றத இவர் ஒரு பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. பெரும்பாலும் எல்லாருமே நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நாணய சீர்திருத்த இளவரசர் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பா அந்த பொற்கொள்ளர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோக்கன் கரன்சி சிஸ்டம் இதை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. டோக்கன் கரன்சி சிஸ்டம் இதுமே ஒரு மிகப்பெரிய அப்படின்னா ஒரு இழப்பா தான் இருக்கும் இந்த ஒரு முறையை கொண்டு வந்ததுக்காக. இதுலயே பார்த்தீங்கன்னா இந்த பராணி சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஏன்னா இப்போ செப்பு நாணயம் அதிகமா எல்லார்கிட்டையும் கிடைச்சிச்சு. அப்போ என்ன அப்படின்னா மன்னருக்கு பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. அப்ப அந்த நாணயத்தை எல்லாமே திரும்ப அப்படின்னா கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதாவது நம்ம கட்டுப்பாடு கொண்டு வரும். அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா செப்பு நாணயங்களையும் நீங்க என்னதுங்க மீண்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கு இணையாக நீங்க வெள்ளி நாணயத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்ல அட்வான்ஸ் போடுறாங்க. ஸோ எல்லாரும் என்னதுங்க ரொம்ப ஆசையான அப்படின்னா அந்த துக்ளக் பக்கத்துல தேவகிரி டெல்லி நோக்கி போறாங்க. போனாங்க எல்லாமே செப்பு நாணயங்கள் ஒரு மலை போல குவியல் குவியலா காணப்படுது. அதாவது துக்ளக் பத்திற்கு அந்த செப்பு காயின்ஸ்கள் வெண்கல நாணயங்கள் குவியல்கள் ஒரு மலை போல உயர்ந்து காணப்பட்டதா குறிப்புகள் இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு இணையா என்ன பண்ண முடியல அப்படின்னா அவரால் கொடுக்க முடியல.
அப்போ கருவூலத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அந்த வெளிநாளையும் அப்படின்னா ஃபுல்லாவே எனக்கு காலி ஆயிடுது. அப்போ கருவூலம் கிளீனா கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாங்க சில நாணயங்கள் வெளியிட்டாரு. அவர் வெளியிட்ட அந்த தங்க நாணயம் பார்த்தா தினார் அப்படின்னு நினைச்சோம். வெளியிட்ட தங்க நாணயம் தினார். அடுத்ததான் அவருடைய வெளியிட்ட வெளிநாணயம் பார்த்தோம் அப்படின்னா அடி வெளியிட்ட போயிட்டு நம்ம ஜஸ்ட் இந்த அடிநட் நாணயத்தை வெளியிட்ட அவர் யாருன்னு கேட்டா முகமது துக்ளக் தெரிஞ்ச போது. அடுத்ததான் அவருடைய படையெடுப்புகள் நம்ம பார்க்கணும். ஸோ இவருக்குமே அலாவுதீன் கில்ஜி மாதிரி அலாவுதீன் எப்படி வந்து அலெக்சாண்டர் மாதிரி உலகம் முள்ள கைப்பற்றின ஆசை இருந்துச்சோ இவருக்குமே அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. ஆனா அலாவுதீன் கில்ஜி தன் நண்பரோட அந்த ஆலோசனை கேட்டு என்ன அப்படின்னா அந்த முயற்சியை கைவிட்டு இந்திய பகுதியில் மட்டுமே வட இந்திய படையெடுத்து தென்னிந்திய 2 பகுதியை விரிவாக்கம் செஞ்சார். ஆனா இவருக்கு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஆசை இருந்துச்சு. ஆனா அவரை போட்டு ஒரு திட்டமிடல் இவர்கிட்ட காணப்படல. பெரும்பாலான படைப்புக்கு தோல்வியிலேயே முடிஞ்சு. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கராசல் படையெடுப்பு பார்ப்போம். இவருக்கும் அலெக்சாண்டரை போல் உலகை வெற்றி கொள்ள ஆசை இருந்துச்சு. குறிப்பா அந்த ஈராக் மீது படையெடுத்த தோல்வி தந்துருச்சுப்பார். இருந்தாலும் குறிப்பா அந்த கராசல் குறிப்பா அந்த இங்க சிந்து மற்றும் அந்த ஹிமாலய பகுதிக்கான இந்த பகுதியில் என்ன அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்த ஆசைப்பட்டார். ஆனாலும் அதுக்கான திட்டமிடல் இல்லாத இருந்துச்சு. இங்க நிறைய கிட்ட 10,000 படைகள் போனாலும் ஒரு 4-5 பேர் தான் திரும்பி வருவாங்க. திட்டமிடாத அப்படின்னா நீங்க முடிவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அரசராக இருந்தனால பெரிய வெற்றியை சோபிக்க முடியல. ஆனாலும் இந்த படைக்கெல்லாம் யார் தலைமை தாங்கணும் அப்படின்னு பார்த்தா குஷ்ரு மாலிக் அப்படின்னு தலைமை தாங்கி இருப்பாரு. இதுவும் பெரிய தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அடுத்துதான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த பரானியோட இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பதோனி சில கூற்றுகள் கொடுத்துருப்பாங்க பாரு. ஆசையுடன் அடைய விரும்பிய நாடுகளை அடைய முடியவில்லை. ஆனாலும் டெல்லி சுல்தானத்திலே பெரும்பாலான செல்வங்களை அவர் இழந்தார். பெரும்பாலான செல்வங்களை என்னன்னா அவரால் இழந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு சொல்லுவார், இது முக்கியமான முரண்பாடுகளின் மொத்த உருவம். ஒரு முடிவுல தெளிவா இருக்க மாட்டார். பார்த்தோம் துவா பரிவிற்கு கடன் கொண்டு வந்தாரு. பின்னாடி என்ன பார்த்தோம், தலைநகர் மாற்றம் டெல்லி டு தேவகிரி கொண்டு வந்தார். மீண்டும் தேவகிரி டு டெல்லிக்கே கொண்டு போனார். அதுக்கப்புறம் அடையாள நடைமுறை. ஸோ எல்லாமே அப்படின்னா பெரும்பாலான தோல்விகளே முடிஞ்சிச்சு. ஒரு மாறுபட்ட குணத்திலே இருந்தார். அதனால்தான் முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஃபிகர் ஆஃப் தி கான்ட்ராக்ஷன் அப்படின்னு பரானியோட அப்படின்னா விமர்சித்து சொல்லுவார். அதுக்கப்புறம் இவரு 1325 ஆரம்பிச்சு 1351 என்ன அப்படின்னா இவர் அப்ப 1951 என்ன அப்படின்னா துக்ளக் இறந்து போறார். சோ அப்போ பதோனி ஒரு கூற்று சொல்றார் அவர் பார்த்து என்ன அப்படின்னா மக்களிடமிருந்து மன்னரும் மன்னரிடமிருந்து மக்களும் விடுதலை பெற்றதாக என்ன அவர் அறிவிக்கிறார். சோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா இவரோட காலத்துல மக்கள் மிகப்பெரிய துன்பத்துக்கு உள்ளாடாம். நிறைய உதாரணம் நம்ம பார்த்திருப்போம். சோ நம்ம அதை வரிசையோட என்ன அப்படின்னு நம்பிச்சுக்கிறோம். சோ அப்போ இவருடைய காலத்துல அந்த இபன் பதுதா இவர் அவைக்கு வருகை புரிஞ்சிருப்பார். முகமது துக்ளக் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். யாருன்னா இபன் பதுதா. சோ இவரை வரவேற்று என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்திருப்பார், காசி. இவன் பதுதாவிற்கு முகமது துக்ளக் அளித்த பட்டம் என்னன்னு பார்த்தா காசி. சோ இந்த இவன் பதுதாவோட அந்த பயண குறிப்புகள் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முக்கியம். ரெகிலா, அரேபிய மொழியில் எழுதப்பட்ட இந்த ரெகிலா என்றதான் இந்த முக்கியம். சோ அது மட்டும் இல்ல, இங்க அந்த பெரோஸ் ஷா துக்ளக்கோட அந்த வரலாற்று நூல் ஒன்று இருக்கும், பின்னாடி நாம பார்க்க போறோம். தாரிகி பெரோஸ் ஷாகி. அந்த புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா இபன் பதுதா தான். சோ இது இபன் பதுதா வேற என்ன சொல்ல அப்படின்னா இந்தியாவிலே சதி என்ற உடன்காட்டு ஏறு பழக்கம் காணப்பட்டது. எப்போது அப்படின்னா டெல்லி சுல்தான் காலத்தில் இந்தியாவில் சதி என்ற உடன்காட்டை ஏறும் பழக்கம் இந்து பெண்களிடையே காணப்பட்டது அப்படின்னா இவர் தான் அந்த கூற்றை முன் வச்சிருப்பாரு. சோ ஒரு வலுவான சான்று இந்த பயண குறிப்புல அவர் கொடுத்திருப்பாரு. அடுத்ததா இந்த முகமது துக்ளக் என்ன நம்ம பார்த்தோம், அவர் 1913-27 இங்க தேவகிரி வந்திருப்பாரு. மறுபடியும் இங்க போயிருன்னு பார்த்தோம். அப்போ 1329 தேவகிரி டு டெல்லிக்கு போனதுக்கு அப்புறம் இங்க தென்னிந்தியாவில இருந்த சில அரசுகள், தென்னிந்தியாவில இருந்த சில முக்கியமான அரசுகள் தங்களை சுதந்திர அரசுகளா மாத்திப்பாங்க. காரணம் இவருடைய அந்த முரண்பாடான அந்த முடிவுகளால மீண்டும் இவர் வர வாய்ப்பு இல்லைன்றதா இங்க இருந்த அரசுகள் இஸ்லாமிய அரசார்கள் இங்க அவரு சுதந்திரமா அறிவிச்சுக்கிறாங்க. அதுல முதல்ல பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கிற மதுரை, இவங்க 1335 மதுரை என்ன பண்றாங்கன்னா தங்களை சுதந்திர அரசுகளா நிரூபிச்சுறாங்க. ஆல்ரெடி பார்த்தோம் 1311 அந்த மாலிக் காப்பூர் படையில இந்த சுந்தரபாண்டி போய் அழைச்சிட்டு இந்தியாவில முதல்ல ஒரு மதுரை அரசை மதுரையில சுல்தான் அரசை உருவாக்குனாங்க. ஸோ இங்க 1335 சுதந்திரமா மாத்திக்கிறாங்க. ஸோ அடுத்து இங்க இருக்கதான் விஜயநகர அந்த அரசு. ஸோ இது 1336 அவங்க சுதந்திர அரசா மாத்திராங்க. இப்படிதான் விஜயநகர அரசு இந்த ஹரிகரர் மற்றும் முக்கர் அந்த அரசை தோற்றுக்கிறாங்க. அடுத்து வங்காள பகுதியில் இருந்த அப்படின்னா இந்த அரசு 1346 அப்படின்னா தன்னை சுதந்திர அரசா மாத்திக்குது. அடுத்து இந்த கிருஷ்ணா நதிக்கு மேலே வடக்கே இருக்கிற இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நமக்கு பாமணி அரசு சொல்லுவோம். இவங்க 1347 என்ன அப்படின்னா
தங்களை சுதந்திர அரசா மாத்தி அவங்களுடைய அந்த அலாவுதீன் பாமசா அசம் கங்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்சி உருவாகும். ஸோ அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய அந்த பிரச்சனைகள் வந்து அந்த குறிப்பா இந்த ரைச்சூர் பகுதியை கைப்பற்றும் நோக்கில் நிறைய பிரச்சனை நம்ம தனி ஒரு கிளாஸாவே நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இப்படிதான் சுதந்திர அரசு நிறைய உருவாகுது. ஸோ அப்போ மதுரை சுதந்திரம் பத்தி நம்ம பேசணும், பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் விஜயநகர பாவனியில. ஸோ இல்ல குறிப்பா பத்திர மாலிக் காபூர் 1311 படையெடுத்து வராது பார்த்தோம். அடுத்துதான் இந்த மதுரை ஆளுநர் யாருக்கா ஜலாலுத்தீன் அசன்சா தான் இருப்பார். ஸோ 1335 என்னடின்னா அது சுதந்திர அரசு அறிவிச்சான்னு பார்த்தோம். தனது மகளை அந்த ஜலதாசன மகளை தான் இவன் பதிலாக திருமணம் செய்து வச்சிருக்காரு. ஸோ 1370 குமார கம்மனா படையெடுத்து வந்து என்னுடைய அப்போ முபரக்ஷா வீழ்த்தி என்னடின்னா மீண்டும் ஒரு இந்து அரசை மதுரையில் நிலைநாட்டுவார். பின்னாடி டீட்டெயிலாவே பார்ப்போம். ஸோ அப்போ மதுரைன்னு ஒரு கடைசி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டாடினா அலாவுதீன் சிக்கந்தர் ஷா. அலாவுதீன் சிக்கந்தர் ஷா வச்சிடும். ஸோ முகமது வசீர், இது ஆக்சுவலா ஒரு ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின், அதெல்லாம் உள்ள ஆட் பண்ணிருப்போம். முகமது பின் வசீர் அப்படின்னா பிரதம அமைச்சர், அதாவது முதன்மை அமைச்சர் சொல்லுவோம், பிரைம் மினிஸ்டர்ஸ். ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தா குவாஜா ஜகன். குவாஜா ஜகன். அடுத்து இந்த தபதி ரிவர் இருக்கும். இந்த தபதி ரிவர் எங்க இருக்கும்? இது மாஹி, இது நர்மதா, இது தபதி. அப்ப இந்த தபதி ஆற்றின் மேல் அமைந்த அந்த துக்ளக்கோட அந்த மாகாணம் என்னன்னு பார்த்தா அது காண்டேஷ் அப்படின்னு. இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்டதுனால ரெண்டுமே அதை உங்களுக்கு ஆட் பண்ணிருப்போம். ஸோ அவரோட வசீர் குவாஜா ஜகன். தபதி ஆற்றின் மேல இருக்கக்கூடிய அந்த அவருடைய மாகாணம் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா அது வந்து காண்டீஷ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வேற என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதுல முக்கியமானதா பெரோஸ் துக்ளக். இந்த துக்ளக் வம்சத்தில் மிக முக்கியமான அரசர் யாருன்னா பெரோஸ் துக்ளக் பார்த்தோம். ஸோ தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். அடுத்து அவருடைய மகன் ஜீனா கான் சொல்லக்கூடிய முகமது பின் துக்ளக் பார்த்தோம். ஸோ அவர் ஆட்சியில மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை உள்ளான பார்த்தோம். அந்த மக்களிடம் வந்து மன்னரிடம் மக்கள் விடுதலை பெற்றனர். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மிக உயர்ந்த என்னுடைய அவரோட முரண்பாடான கருத்துக்களை மிகப்பெரிய ஏமாற்றத்தை சொன்னாங்க. ஸோ இவருடைய ஆட்சி என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய பரிகாரமா இருந்துச்சு. ஸோ சொல்லுவாங்க இவருடைய ஆட்சி காலம் நிவாரணம் அல்லது பரிகார காலம். யாருடைய அப்படின்னா முகமது துக்ளக் காலத்தில் ஏற்படுத்திய அந்த காயத்தை போகக்கூடிய காலம் இவருடைய காலம் இருக்கும். ஸோ இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து அந்த கியாசுதீன் துக்ளக், இந்த துக்ளக் தோற்றுவித்த கியாசுதீன் துக்ளக்கோட தம்பி மகன் தான் இவர். இந்த அப்படின்னா இந்த பெரோஸ் துக்ளக். ஸோ கியாசுதீன் இளைய சகோதரர், அவர் பேர் வந்து ராஜம். அந்த ராஜபினோட மகன் தான் இவர். ஸோ அவருடைய ஆட்சி காலத்திலேயே குறிப்பா அந்த கியாசுதீன் துக்ளக்கோட ஆட்சி காலத்திலேயே இவர் 12,000 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறப்பு படைக்கு தளபதியா அவர் நியமிச்சாரு. அடுத்து இந்த பெரோஸ் துக்ளக் என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பரிகார காலம் நிவாரண காலம் பார்த்தோம். குறிப்பா அந்த முகமது துக்ளக் இடத்துல இஸ்லாமிய ரொம்ப துன்பத்தை இது பண்ண அனுபவிச்சிருப்பாங்க, ரொம்ப வெறுப்புல இருப்பாங்க. ஸோ அப்ப அந்த இஸ்லாமியரை திருப்திப்படுத்தும் விதமாக என்ன அப்படின்னா தனது ஆட்சியை, அதாவது குறிப்பா இந்த டெல்லி சுல்தான் ஆட்சியை ஒரு இஸ்லாமிய ஆட்சியாக அறிவித்தவர் யார் அப்படின்னு கேட்டா இவர் தான். இஸ்லாமியை திருத்தப்படுத்த தனது ஆட்சியை இஸ்லாமிய அல்லது இஸ்லாமிக் ஆட்சி என அறிவித்தவர் பெரோஸ் துக்ளக். குறிப்பா அந்த இஸ்லாமியர்கள் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அந்த இஸ்லாமிய ரத்தம் வந்து சிந்தப்படக்கூடாது என்ற இஸ்லாமிய சட்டங்கள் மீதான நம்பிக்கை நிரூபிக்கும் வகையில் ஆட்சி பண்ணவர் நம்ம பெரோஸ் துக்ளக். இப்போ பட்ட பேரே உண்டு, ஏன்னா நிறைய சீர்திருத்தங்கள் மேற்கொண்டு இருப்பார். சுல்தானிய காலத்து அக்பர் அப்படின்னு ஒரு பட்ட பேர் உண்டு. அந்த அளவுக்கு என்ன அப்படின்னா நிறைய நல்ல விஷயம், மிகப்பெரிய படைத்தளபதி தான். ஆனாலும் பெரும்பாலான படையெடுப்புகள் என்ன அப்படின்னா இவர் மேற்கொள்ள மாட்டார், எந்த ஒரு படையெடுப்பும் போன்றது. ஆனா சில கிளர்ச்சிகளை மட்டுமே என்ன அப்படின்னா இவர் மீதான அந்த கிளர்ச்சிகளை இவர் கட்டுப்படுத்துவாரு. குறிப்பா நம்ம அந்த பாமனி சுல்தான் இவரோட காலத்துல அப்படின்னா இங்க படையெடுத்து வருமாறு கூப்பிட்டுருப்பார். அதையுமே என்ன அப்படின்னா இவர் புறக்கணிச்சிருவார். ஏன்னா படையெடுப்புகள் வேணாம், செல்வங்கள் எதுவும் இல்லை, பெரும்பாலான செல்வங்கள் இந்த முகமது துக்ளக்கின் இடம்னா அந்த படையெடுப்பாளர் நாங்கள் கருவில் காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தோம். ஸோ அப்போ இருக்கிற பகுதியே என்ன இங்கே தக்கி வச்சு மக்களை எப்படி நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம், ஸோ அதை மட்டுமே நாங்கள் நோக்கமாக வச்சு ஆட்சி பண்ணது தான் பெரோஸ் துக்ளக். ஸோ இவரை சுல்தானிய காலத்து அக்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அக்பர் ஆஃப் சுல்தானிய டைனாஸ்டி. ஸோ இவருடைய அந்த அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தா அதாவது வசீர், இவருடைய அந்த வசீர் அப்படி பார்த்தோம் குவாஜா ஜகான் முகமது பின் துக்ளக் வஜீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ பெரோஸ் துக்ளக் முதன்மை அமைச்சர் வசீர் பார்த்தோம்னா கானி ஜகான் மக்பூல். ஆக்சுவலா இந்த கானி ஜகான் வந்து இந்த இருந்த தெலுங்கானா பகுதியில ஒரு கிளர்ச்சி அடங்க போயிருப்பார். அந்த தெலுங்கானா பகுதியை சேர்ந்த ஒரு பிராமணர் தான் இந்த கானி ஜகான் மக்பூல்.
இங்க வந்து இவர் ஃபிரோஸ்ல கூப்பிட்டு வந்துட்டு ஒரு முக்கிய பதவியை கொடுத்து கூட வச்சுப்பார். ரொம்ப திறமையான அப்படின்னா ஒரு படைத்தளபதி, முன்னாடி ப்ரமோஷன் கொடுத்து ஒரு ஆலோசகரா கூட வச்சுப்பார். இந்த கானி ஜகான் மக்புல் இவர்கிட்ட மட்டுமே குறிப்பிட்ட ஒரு 2000 பெண் அடிமைகள் காணப்பட்டதா குறிப்புகள் இருக்கு. 2000 ஃபீமேல் ஸ்லேவரி இவங்ககிட்ட இருந்ததா சொல்றாங்க. ஸோ பார்க்கணும். அடுத்ததான் இவருடைய ஆட்சி முறை, நிறைய விஷயம். ஏன்னா இவர் வரும்போது டெல்லி சுல்தானத்தில் என்ன அப்படின்னா அந்த கருவூலம் ரொம்ப அப்படின்னா டவுன்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை அப்படின்னா முதல்ல மேம்படுத்தணும். ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா மீண்டும் சில முறைகளை கொண்டு வரார். குறிப்பா பார்த்தீங்கன்னா இக்தா முறையை மீண்டும் கொண்டு வரார். ஏற்கனவே இக்தா முறையை முதல்ல கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தோம்னா இல்துமிஷ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பின்னாடி அந்த அலாவுதீன் கில்ஜி அந்த இக்தா முறையை வந்து என்ன அப்படின்னா மாற்றி அது ஊதியத்திற்கு பதிலாக நிலம் கொடுப்பது அந்த இக்தா முறை. அந்த நிலத்தை மீண்டும் வாங்கிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த படை வீரர்களுக்கு ஊதியமாக பணத்தை கொடுத்துருப்பாரு நம்ம பார்த்துருந்தோம். ஆனா இவர் என்ன பண்றதுன்னா கொடுக்க அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த நிதி ஒதுக்கீடு இல்லை, கருவூலம் காலியானதுனால என்ன அப்படின்னா மீண்டும் இக்தா முறை கொண்டு வரப்பட்ட சூழலுக்கு உள்ளானார். அப்போ இக்தா முறை மீண்டும் கொண்டு வந்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு நமக்கு வந்து ஃபெரோஸ் துக்ளக் வச்சணும். ஸோ அப்போ இக்தா முறை கொண்டு வர்றாரு. ஜிஸ்யா வரையுமே இவர் கொண்டு வந்திருப்பார், அதை பின்னாடி பார்ப்போம். அடுத்த நிர்வாக மற்றும் இராணுவ பதவிகளை வாரிசுரிமையாக மாற்றினார். ஆமா, வாரிசுரிமை அப்படிங்க அவர் வந்து அது பரம்பரையை தான் மாத்திட்டு மாட்டார். இவராது நிச்சயம் அப்படின்னா அது எல்லாத்தையுமே பரம்பரை பறவையா மாத்திடுவார், வாரிசுரிமையாக மாற்றினார். முகமது பின் துக்ளக் அறிமுகப்படுத்திய குறிப்பா இந்த தக்காவி என்ற கடையில தள்ளுபடி பண்ணியிருப்பார். பார்த்தோம் அந்த திவானி ஹமீர் கோகி என்ற அந்த வேளாண் துறையை உருவாக்கி அந்த தக்காவி கடன் கொடுத்திருப்பார். அது மிகப்பெரிய என்ன அப்படின்னா ஒரு வீழ்ச்சி சந்திருக்கும் இந்த குறிப்பா அந்த விவசாயிகள் மகுதியில. ஸோ அப்போ அந்த விவசாயிகளை சந்தோஷப்படும் விதமா என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து அந்த தக்காவி என்ற கடனை வந்து இவர் தள்ளுபடி பண்றார். ஸோ குறிப்பா இவர் அந்த விவசாயி மேம்பாட்டிற்காக இவருடைய சில நிறைய இந்த கால்வாய்களை உருவாக்குறார், நீர்ப்பாசனத்தை உருவாக்குறாரு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா இந்த சட்லஜ் டு ஹான்சி, யமுனா டு ஹில்லா, அப்புறம் யமுனா டு ஃபெரோஷாபாத் இவர் உருவாக்கிய நகரம். ஸோ இந்த பகுதியில் நிறைய அப்படின்னா அந்த யமுனை நதிக்கரையோரமான கால்வாய்களை வெட்டி விவசாயத்தை அவர் மேம்படுத்தியிருப்பார். மேம்படுத்தி என்னன்னா இவர் வந்து ஒரு வரியும் வச்சிருப்பார், ஷக் இ ஷர். 2024 குரூப் 2ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஷக் இ ஷர் என்பது என்ன வரி அப்படின்றது, நீர்ப்பாசன வரி, காவல் வரி, சுங்க வரி அப்படி கூட்டிருப்பாங்க. அப்போ ஷக் இ ஷர் நீர்ப்பாசன வரி. டெல்லி சுல்தான் காலத்திலேயே நீர்ப்பாசனத்திற்காக வரி விதித்த முதல் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து இங்க ஃபெரோஸ் துக்ளக் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நீர்ப்பாசன வரி விதித்த முதல் டெல்லி சுல்தான். இஸ்லாமிய சட்டத்தில் காணப்படாத 28 விதமான வரிகளை இவர் நீக்கி இருப்பார்.